அரசன் அறியாத மறைபொருள் அர்ப்பணிப்புள்ள அந்த இளைஞனான தானியேலுக்கு இரவு தரிசனத்தில் வெளிப்பட்டது. ஆண்டு வெளிப்படுத்தினார். வெளிப்பாடு பெற்ற பின் என்ன செஞ்சாங்க இந்த 4 பேரும்? முதல் காரியம் என்ன? தேவனை ஸ்தோத்தரித்தவரை மகிமைப்படுத்தினார்கள் என்று தானியேல் 2 அதிகாரம் 19 23 வரைக்கும் வாசிக்கணும். மீண்டும் இந்த தானியேல் தன் நண்பர்களோடு அரசவைக்குள் வருகிறான். தன்னை மறந்தான், தேவாதி தேவனை புகழ்ந்தான். முதல்ல அவன் என்ன சொன்னான்? ராஜாவே, எனக்கு பெரிய ஞானம் இருக்கு அப்படிலாம் கிடையாது ராஜா, பரலோகத்தில் ஒரு தேவன் இருக்கிறான். எசேக்கியா செய்யாததை யார் செஞ்சான்? எசேக்கியா ராஜா பாபிலோனியர்களிடத்தில் என்ன சொல்லியிருக்கணும்? பரலோகத்தில் ஒரு ஆண்டவர் இருக்கிறான்னு சொல்லியிருக்கணும். இல்லை, நான் சிக்கா இருந்தேன், 15 வருஷம் எனக்கு ஆண்டவர் கொடுத்தாரு, அதை அவர் சொல்லலை. இந்த தானியேல் பாருங்க, அவர் செஞ்ச முதல் காரியம், பரலோகத்தில் ஒரு தேவன் இருக்கிறார். There is a God in heaven. பரலோகத்தில் ஒரு தேவன் இருக்கிறான் ஆண்டவர் பற்றி சொல்றார். நம்ம வேலை அதுதாங்க. வேலை செய்கிற இடத்துல, ஸ்கூலில், ஆஃபீஸில், கம்பெனியில், பக்கத்தில் ட்ரெயினில், பஸ்ஸில் யார் வந்தாலும் பரலோகத்தின் தேவன் ஒருவர் இருக்கிறார்.